சமையலறையில் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்களில் ஆடாதோடையும் ஒன்று. ஆடாதோடையை கண்டால் பாடாத நாவும் பாடுமே என்ற பழமொழி கூட இருக்கு. ஆடாதோடையின் மருத்துவ குணங்களை பற்றி இன்னைக்கு சேனல்ல பார்க்கலாம் வாங்க. இதுவரையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுடைய ஃபோன்லேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் குறையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகளும் எந்தெந்த உணவில் என்னென்ன வகையான சத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆடாதோடையை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடாதோடையை பயன்படுத்த குரல் வளம் இனிமையாவதோடு தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றுகள்ல அழியும். நெடுங்காலமாக பாடாய்படுத்தி வரும் நுரையீரல் பாதை தொற்றும் அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம தொண்டையில் உண்டாகும் கரகரப்பினையும் ஆடாதோடை சிறந்த மருந்தா செயல்பட்டு வருது. ஆடாதோடை பார்த்தீங்கன்னா கொசு விரட்டியில முக்கிய பங்கு வகிக்குது. கொசுகளை விரட்டுவதற்கு பயன்படும் இயற்கை கொசு விரட்டியில இதுவும் ஒன்றா சொல்றான். ஆடாதோடை மற்றும் வேப்பிலை, நொச்சி, குப்பை மேனி, நிலவேம்பு போன்றவற்றை உலர வைத்து புகை போட்டா கொசு சுத்தமா வராது. இதனுடைய வேர்பட்டைக்கும் கப நோய்களை அறுக்கும் தன்மை இருக்குது. ஆடாதோடை வேரையும் கண்டங்கத்திரி வேரையும் நீரில் இட்டு கொதிக்க வைத்து கொஞ்சம் திப்பிலிப்பொடியை சேர்த்து அருந்துவதன் மூலம் கப நோய்களிலிருந்து விடுபடலாம். இது கருப்பையை சுத்தம் பண்ணுவதுல முக்கிய பங்கு வகிக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வேகமா நீக்கிறதுக்கு இப்ப எப்படி ஊசி மருந்துகள் மூலம் வெளியேற்றுறாங்களோ அந்த மாதிரி பழங்காலத்துல கருப்பையை சுருக்கி கழிவுகளை வெளியேற்ற அப்போதைய தாய்மார்கள் தேர்வு செஞ்சது ஆடாதோடைய தான். ஆடாதோடையை அருந்ததன் மூலம் கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்கள் வெளியேறும். இதை கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். ஆடாதோட பூக்களை கசக்கி கண்களின் மீது வைத்து கண்டால் கண்ணெரிச்சல் குணமாகும். ஆடாதோடைய அடிக்கடி பயன்படுத்துவர்களுக்கு வயிற்றுப்புழுக்கள் சுத்தமா அண்டாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய கசப்பு தன்மையினால அந்த புழுக்கள் சுத்தமா வெளியேறிடும். இந்த ஆடாதோட இலையை அரைத்து சிறிதளவு விளக்கெண்ணெய் கலந்து இரவில் கொடுத்தால் புழுக்கள் காலையில் வெளியேறிவிடும். நமக்கு ஜுரம் வரும்போதும் தொண்டையில கட்டி கொண்டு பாடாய்படும் போதும் ஆடாதோட இலைகளை பிழிந்து சாறு எடுத்து 10 துளிகள் தேனில் கலந்து குடித்தா இது இரும்பல், சளி, ஜுரம் முதல்வற்றை நீக்கிற சக்தி இதுக்கு அதிகமாவே இருக்கு. மூல நோயால ஏற்படக்கூடிய இரத்தம் வடிதலையும் மாதவிடாய் நேரங்கள்ல பெண்களுக்கு உண்டாகும் அதீத இரத்த போக்கினையும் தடுப்பதுல ஆடாதோட இலைகள் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஆடாதோட இலைகளை அரைத்து நெல்லிக்காய் அளவு உருண்டை செய்து நல்லெண்ணெயில் கலந்து சாப்பிடலாம். ஆடாதோட இலையை சாப்பிட்டு விட்டு காரமான உணவுகளையும் செரிக்காத உணவுகளையும் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஆசன வாயில ரத்தம் வடிது சுத்தமா நிக்காது. இத்துடன் சேர்ந்து நோயை கட்டுப்படுத்த தகுந்த உணவு கட்டுப்பாடும் நமக்கு முக்கியம். இதனுடைய இலைகளை காய வைத்து நல்லா சுருட்டி நெருப்பிலிட்டு அதிலிருந்து வரும் புகையை இழுக்க நமக்கு மூக்கில் இருக்கக்கூடிய கோளைகள் எல்லாம் அப்படியே இலகி வெளியில வந்துடும். இதன் இலைகளை விளக்கெண்ணெயில் லேசாக வதக்கி தசைப்பிடிப்பிருக்கும் இடங்களில் ஒற்றம் கொடுத்தாலும் அந்த தசைப்பிடிப்பும் குறையும். இதனுடைய இலைகளை பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயில நல்லா வதக்கி பற்று போட மூட்டுகளில் உண்டாக்கும் வீக்கத்தை கரைக்கக்கூடியது. காயங்களை குணமாக்கும் தன்மைக்கு இந்த ஆடாதோடைக்கு இருக்கிறதா ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆடாதோடை மற்றும் தூதுவளை இலைகளை அவித்து சாறு பிழிந்து சிறிது சீரகத்தையும் வெண்ணெயையும் கலந்து கொடுக்க தீராத இரும்பலும் தீர்ந்துவிடும். இந்த ஆடாதோடைய மணப்பாங்கு செஞ்சும் பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய காம்பு மற்றும் நடு நரம்பை நீக்கிட்டு நல்லா நறுக்கி ஒரு 50 கிராம் ஆடாதோட இலைகளை எடுத்துக்கலாம். அது கூட 400 மில்லிலிட்டர் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைத்ததுக்கு அப்புறம் 50 மில்லியா வற்றியதுக்கு அப்புறம் 50 கிராம் கருப்பட்டி சேர்த்து நல்லா குறைந்த தீயில கம்பி பதம் வர அளவுக்கு வந்தவுடன் இறக்கி வச்சிடலாம். இப்போ ஆடாதோட மணப்பாங்கு நம்மளுக்கு தயாராஞ்சிரும். இத 5 முதல் 10 மில்லி அளவு வெந்நீரில் கலந்து இரும்பல், சளி போன்ற அறிகுறிகள் இருக்கும்போது இயற்கையான டானிக்காக இதை பயன்படுத்திட்டு வரலாம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆடாதோட அப்படின்னா என்ன, அதனால என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடிய குறிப்புகளை ஆடாதோடைய பயன்படுத்தி பயன்பெறுங்க. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறோம்.
இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் இந்த வகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.